லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே 1 crore தான் வந்து பாலிசி போட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல வந்து உங்க ஏஜ், உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் டைங், நீங்க வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, உங்ககிட்ட என்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, நீங்க ஸ்மோக்கரா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, நீங்க என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்க, சும்மா வீட்டில் உட்காந்து வேற சிப்ஸ் பெப்சி குடிச்சு ஜாலியா இருக்கீங்களா, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் உங்க ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, இன்சூரன்ஸ்னா என்ன, தெரியாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு வந்து கவரேஜ் இருக்கணும். அட்டாக் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, ஆல்ரெடி 2 இது வந்து ஜாம்ல இருக்கு ஹார்ட்ல. அப்போ நான் போய் சொல்லி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து 1 year or 2 yearsல போயிட்டேன்னா மை இன்டென்ஷன் என்ன, நான் இருந்து தான் போகிறேன் எனக்கு தெரியும். ஸோ அந்த காசை வந்து வாங்கிட்டு ஃபேமிலிக்கு கொடுத்துடலாம், அது வந்து ராங் இன்டென்ஷன். காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், என் ஸ்கின் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் ஏதோ போய் சர்ஜரி பண்ண நல்லா தெரியறதுக்கு, லைஃப்க்கு மஸ்ட் இல்லான விஷயத்துக்கு வந்து நீங்க ஏதாவது போய் அந்த மாதிரி பியூட்டிஃபிகேஷனுக்காக எல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் கவர் பண்ண முடியாது. இப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே கவர் பண்ணுவாங்களா? ஹாஸ்பிட்டல் போனா கிளைம் அதிகமா வரும், அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதிகமாக கிளைம் பண்ண முடியாது. எதுக்குன்னா இன்னைக்கு டேட்ல எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ரொம்ப ஸ்மார்ட், அவங்களும் இன்ஹவுஸ் டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில ஹாஸ்பிட்டலே ஃப்ராட் பண்ணுவாங்க. Tier 2 Tier 3 சிட்டிஸ் இல்லைன்னா கிராமத்தில் போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. ஃப்ராட் எல்லாம் நடக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிக்குது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ராட் பண்ணிருக்கு, அவங்க வந்து டீரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ முதல்ல என்ன சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் கிளைம் பண்ணீங்கன்னா கிளைம் வந்து அக்செப்ட் ஆகாது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே நீங்க சொன்னீங்க எல்லாருமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே 1 crore தான் வந்து பாலிசி போட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு. இப்போ நான் 1 crore போடணும்னா மந்த்லி நான் எவ்வளவு பே பண்ணணும்? அது வந்து என்ன சொல்றதுன்னா, நான் ஒரு ஷர்ட் வாங்கணும், எவ்வளவு பே பண்ணணும். ஷர்ட் உங்களுக்கு வந்து 20,000லயும் இருக்கு, 1000லயும் இருக்கு, ரைட்? சைஸ் மேட்டர் ஆகும் ஒரு ஷர்ட் வாங்குறீங்கன்னா. அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல வந்து உங்க ஏஜ், இப்போ ஒருத்தர் வந்து வெறும் 20 வயசு 1 crore அவர் வந்து மேபி 6,000 7,000 பர் இயர் கொடுத்தாலே போறோம், 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடலாம். அதே வந்து ஒருத்தர் 50 வயசுல போனா கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ்னா என்ன, பேசிக்கலி ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் டைங், ஒருத்தர் வந்து இறந்து போறதுக்கு என்ன எவ்வளவு சான்சஸ். ஸோ 20 ஏஜ் டைங் அதிகமான சான்சஸா, 50 ஏஜ் பர்சன்ட் டைங் அதிகமான சான்சஸா? 50 ஏஜ் தான், ரைட்டா? ஸோ டெஃபினட்டா ஆல் திங்ஸ் ஈக்குவல் 50க்கு வந்து அதிகமாக ப்ரீமியம் இருக்கும். சரி, ஒரு 50 ஏஜ் வந்து வெறும் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறாரு கம்ப்யூட்டரில், ஆனால் 20 ஏஜ் வந்து அவர் வந்து சே ஸ்கை டைவிங் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு, அப்போ யாருக்கு சான்சஸ் அதிகம்? இவருக்கு அதிகம், ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு தம் ரூல் எதுவுமே இல்லை. நீங்க வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, உங்ககிட்ட என்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, நீங்க ஸ்மோக்கரா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, நீங்க என்ன ப்ரொஃபஷன் பண்றீங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது நீங்க வந்து ஒபீஸா, நீங்க ஜிம் போறீங்களா, ஆர் ஒர்க் அவுட் பண்றீங்களா, வாக்கிங் பண்றீங்களா, அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, ஆர் சும்மா வீட்டில் உட்காந்து வேற சிப்ஸ் பெப்சி குடிச்சு ஜாலியா இருக்கீங்களா, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் உங்க ப்ரீமியம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஆனா ஆல் திங்ஸ் ஈக்குவல், கம்மி ஏஜ்னா ப்ரீமியம் கம்மி, ஏஜ் மேலே ஏற ஏற ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஓகே சார், ஓகே. இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், நான் கட்டிகிட்டே வரேன், ஒரு 1 or 2 இயர்ஸில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து எனக்கு மணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா லைஃப் இன்சூரன்ஸ்லையா? எஸ் சார். சரி, லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஜெனரலாக அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க ஒன்று. ஓகே, இண்டெம்னிட்டி பீரியடு அது வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஆகுதுன்னா அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது, இன்சூரன்ஸ்னா என்ன, எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு வந்து கவரேஜ் இருக்கணும், ரைட்? இப்போ எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, ஆல்ரெடி 2 இது வந்து ஜாம்ல இருக்கு ஹார்ட்ல. அப்போ நான் போய் சொல்லி லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து 1 year or 2 yearsல போயிட்டேன்னா மை இன்டென்ஷன் என்ன, நான் இருந்து தான் போறேன் எனக்கு தெரியும். ஸோ அந்த காசை வந்து வாங்கிட்டு ஃபேமிலிக்கு கொடுத்துடலாம், அது வந்து ராங் இன்டென்ஷன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது, ஜென்யூனா நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு எடுத்து ஜென்யூனா நாளைக்கு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இருந்து போறாரு. சென்னையில் ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு, நான் கம்பெனி எதுவுமே சொல்லல. லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளை பண்றாரு, எல்லாமே ஓகே, ரைட்டா? பண்ணிட்டு வெளியே போறாரு, ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒருத்தர் வந்து போயிட்டாரு. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணிருக்கோம், கிளைம் கொடுத்தாங்க.
வாவ். ஏன் கொடுத்தாங்க? பிகாஸ் ஆக்சிடென்ட் அவர் கையில இல்ல, இது ஆக போகுதுன்னு அவருக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணியாச்சு எல்லாமே. பண்ண அப்புறம் ரோடு கிராஸ் பண்ணும்போது இறந்துட்டாரு, கொடுத்தாங்க. ஓகே. அதே வந்து இவர் வந்து அக்செப்ட் ஆன அப்புறம் ஒரு பிரிட்ஜ் மேல ஏறுறாரு, கீழே குதிக்கிறாரு அவரே சூசைட் பண்ணி, அப்போ கொடுப்பாங்களா? அது வந்து இன்டென்ஷன். ஓகே. இன்டென்ஷன் என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஏதாவது வியாதி இருக்கு, நான் நெக்ஸ்ட் 6 months 1 year, ஆர் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு ஆகும். ஓகே, ஆனா அப்பெண்டிக்ஸ் வந்து நீங்க மாத்திரை எடுத்து 1 year வரைக்கும் தள்ளலாம். ஓகே. இப்போ அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் நான் பண்ணி தான் ஆகணும், டாக்டர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்றேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் ம். கிளைம் பண்றதுக்கு, அண்ட் அதை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவான், 1 year வரைக்கும் நான் அப்பெண்டிக்ஸை கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான் முதல்ல. ஓகே. ஸோ கண்டிப்பா கொடுப்பாங்க, ஜென்யூன் கிளைமா இருக்கணும். ஓகே. நம்ம வந்து இன்டென்ஷன் நம்மளது வந்து தப்பு, கம்பெனி ஏமாத்துற இன்டென்ஷன் இருந்தா கம்பெனி டெஃபினட்டா கொடுக்காது. அது எந்த கம்பெனி இருந்தாலும் சரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் கம்பெனிக்கு போனா இன்சூரன்ஸ் கிளைம் கிடைச்சிடும், பிரைவேட்ல போனா கிடைக்காது. நீங்க ஜென்யூனா ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்றீங்க. என்கிட்ட ஒருத்தர் கிளைண்ட் இருந்தாரு, அவர் வந்து கொஞ்சம் ஒபீஸ், வெயிட் அதிகம். கிளைம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்றோம். இப்போ நீங்க வந்து 120 கிலோனா என்ன சொல்லுவீங்க, 80 kgs எழுதிருப்பா சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, 80 kgs எழுதிரு. 80 kgs எழுதிட்டு அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா நெக்ஸ்ட் 3 yearsக்குள்ள ஏதோ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓ, எடுக்கும் போதே 120 ஃப்ராடு, ரைட்? ஆனா நாங்க என்ன பண்ணோம், எடுக்கும் போதே 120 kgன்னு எழுதி கொடுத்தோம் ஒபீஸ். ஓகே. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணாங்க, ஓகே எனக்கு வந்து ரிஸ்க் அதிகம், ஸோ நான் வந்து 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வாங்குவேன். இன்சூரன்ஸ் கம்பெனி அதை அக்செப்ட் பண்ணி 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்தாச்சு. இப்போ இவருக்கு ஏதோ ஆகுதுன்னா கம்பெனி கொடுப்பாங்களா? அது எந்த கம்பெனினாலும் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கும் தெரியும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வாங்கியிருக்காங்க, அது வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. ஸோ அது பிரைவேட் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, எந்த கம்பெனி இருந்தாலும் சரி, உங்க பேப்பர் ஒர்க் வந்து ஜென்யூனா இருந்தா யாரும் வேணாம்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்கேயாவது டவுட் இருந்தா கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே. லைஃப் இன்சூரன்ஸோட மஸ்டான ஒரு விஷயம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பேசும்போதே சொன்னீங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எப்படி சார் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தா நீங்க மறுநாளே கவர் ஆகும்னு சொன்னீங்க ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஜென்யூனா இருந்தா, அதே போல ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி கவர் ஆகும் நமக்கு? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜென்யூனா உடனே கவர் ஆகும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, சரி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, கண்டிப்பா கவர் பண்ணுவோம். ஓகே. இட் இஸ் a ஜென்யூன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஜென்யூன் இஷ்யூஸ். இவ்வளோ வரைக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலே போனதில்லை, ஆனால் திடீர்னு எடுத்த 3 மாசத்துல எனக்கு அது மயக்கம் வருது, ஏதாவது ஆகுது, அவங்க செக் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி எடுத்த 1 yearல ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஓகே இவருக்கு வந்து ஹிஸ்டரி எதுவுமே இல்லை, ஏன்னா டாக்டர் கிட்ட நீங்க வந்து போய் சொல்ல முடியாது. இது இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி போயிருக்கியா, ட்ரீட்மெண்ட் பத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா எல்லாம் கேட்பாங்கல்ல. அது வந்து உங்க மெடிக்கல் டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல வந்துடும். ஓகே 6 months பிஃபோர் அவர் வந்து டவுட் இருந்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, ஆர் 1 year பிஃபோர் வந்து இந்த விஷயத்துக்காக மாத்திரை எடுத்திருக்காரு, ரைட்? அது வந்து அதுல வந்துடும். அது எதுவுமே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான் போறீங்க, கம்பெனி வந்து கண்டிப்பா கொடுக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இதில் அன்கிளைம்டு, அப்போ அது வந்து சடனாக வந்து கிளைம் பண்ண முடியாததுன்னா என்னென்ன மாதிரி டிசீஸ்க்கு பண்ண முடியாது? அது ஒரு கம்பெனியோட பாலிசியில நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். ஆனா பேசிக்லி என்ன கவர் பண்ண மாட்டாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எடுத்த 1 yearக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெண்டிக்ஸ் இருக்கு, ஆர் பிரெக்னன்சி இருக்கு, ரைட்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஜெனரலா நியூலி மேரிட் கப்பல் எடுத்தாலே முதல்ல சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 3 years நாங்க கவர் பண்ண மாட்டோம். ஓகே, டென்டிஸ்ட், டென்டல் இது இருக்கு, ஆர் காஸ்மெட்டிக் எதுவுமே எந்த கம்பெனியும் கவர் பண்ணாது. கண்ணாடி, இப்போ நான் வந்து போய் ஐ செக்அப் பண்றேன், கண்டிப்பா இப்போ கட்ராக்ட் பண்றீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், என் ஸ்கின் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் ஏதோ போய் சர்ஜரி பண்ண நல்லா தெரியறதுக்கு, அது வந்து என்னன்னா லைஃப்க்கு மஸ்ட் இல்ல. லைஃப்க்கு மஸ்ட் இல்லான விஷயத்துக்கு வந்து நீங்க ஏதாவது போய் அந்த மாதிரி பியூட்டிஃபிகேஷனுக்காக எல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் கவர் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகே. இப்போ ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளவு பெரிய பிசினஸ் அது. ஸோ எனக்கு முடி கம்மியா இருக்கு, அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன், அது வந்து மஸ்ட் இல்ல. ஸோ அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே கவர் பண்ணுவாங்களா? எக்ஸிஸ்டிங் இருந்தா பண்ண மாட்டாங்க, அதான் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்ல. எக்ஸிஸ்டிங் இருந்தா ஆல்ரெடி நீங்க வந்து அவங்களுக்குலாம் எவ்வளவு டேஸ்ல கவர் ஆகும்? அது வந்து ஒரு வியாதிக்கு வந்து, ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப பிராட் கான்செப்ட். இப்போ நம்ம பாடியில வந்து எடுத்தீங்கன்னா 1000 விஷயம் நீங்க வந்து இப்போ நம்ம பேசலாம். ஆனா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்பரரி
இது சொல்லுவாங்க கவர் பண்ண மாட்டோம்னு ஆர் பர்மனெண்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சொன்னீங்கன்னா சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் 1 இயர் ஆர் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ண மாட்டோம் சொல்லுவோம். அது ஒன்று. இல்லை சில டைம் என்ன சொல்லுவாங்க ஓகே நாங்கள் பாக்கி எல்லாமே கவர் பண்ணுவோம் ஆனால் ஹார்ட்டை மட்டும் கவர் பண்ண மாட்டோம். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வேற ஏதாவது விஷயத்துக்காக கிளைம் பண்ணலாம், ஹார்ட்டுக்கு மட்டும் பண்ண முடியாது. ப்ரீ ஹாஸ்பிட்டல் அந்த அதில் இதெல்லாம் இன்சூரன்ஸ்ல இருக்கு மேடம், எல்லாத்துலயும் இருக்கு. Okay. மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே எல்லா இன்சூரன்ஸ்லயும் இருக்கு. ப்ரீ அண்ட் போஸ்ட். முதல்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அட்மிட் ஆனாதான் ம் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்கும்னு சொல்லி அது வந்து இப்போ நிறைய சர்ஜரிஸ் வந்து ஆக்சுவலா அட்மிட் ஆக தேவையில்லை, ஒரே நாள்ல திரும்பி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சர்ஜரி கெட்ராக்ட் கூட பண்ணீங்கன்னா காலையில பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆமா அந்த மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் தெரியும், ஏன்னா அட்மிட் ஆனா அதிகமா சார்ஜஸ் எல்லாம் வரும். ம். ஸோ சில விஷயம் வந்து இன்னைக்கு டே ப்ரொசீஜர் தான் அது. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன அமௌண்ட் வருதோ அது குடுக்க மாட்டாங்க சார். ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டேர்ம்ல? அது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்கு. ஓகே. பிகாஸ் டிடெக்டபிள்னு சொல்லுவாங்க அதை. ம். டிடெக்டபிள் கண்டிப்பா இருக்கும். என்னன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லே நான் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி சும்மா அட்மிட் ஆயிட்டு ரீலாவே பார்த்துருக்கேன். ஓகே, சும்மா அட்மிட் ஆயிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க, பெட்ல உட்காந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெருசா இல்லை, ஆனால் கிளைம் மட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிடெக்டபிள் ப்ளஸ் ஒரு பார்ஷியல் தான் நாங்கள் கொடுப்போம், நீங்களும் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் பார்ஷியல் கொடுக்கணும்னு நீங்க. ஓகே. ஸோ இது ஜோக்கா இருக்கலாம், ஆனால் இது ஆக்சுவலாக சீரியஸான விஷயம். சரி, ஃபேக்ட். 20% நீங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ம், ம். நீங்க 1 லேக் செலவு பண்ண மாட்டீங்க, ஏன்னா 20,000 நீங்களும் கொடுக்கணும். ஓகே. அதனால எப்பவுமே வந்து அவங்க ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் தான் குடுப்பாங்க இல்லையா? பார்ஷியல் இல்ல, டிடெக்டபிள். சில Deductible. கம்பெனிஸ்ல என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுஸ் இதெல்லாம் வந்து சில விஷயம் வந்து கவர் பண்ண மாட்டாங்க என்ன இன்சூரன்ஸ் ஓகே, கம்பெனி. ஓகே. ஓகே, என்ன ஜென்யூனா கிளைம் ரிலேட்டட் டு ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு ஒரு டேட்ல வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். நிறைய வாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனா கிளைம் அதிகமா வரும், அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அது எதுக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதிகமாக கிளைம் பண்ண முடியாது. எதுக்குன்னா இன்னைக்கு டேட்ல எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ரொம்ப ஸ்மார்ட், அவங்களும் இன்ஹவுஸ் டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க, ஓகே. ஆன் பேரோல இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து 20,000 rupees தேவைன்னு வைங்களேன், ம். ரைட்? ஒரு ஹாஸ்பிட்டலில் போறீங்க, இன்சூரன்ஸ் இருக்குன்னா மேபி அவன் 25 சார்ஜ் பண்ணலாம், 30 சார்ஜ் பண்ணலாம், ஆனால் 50 பண்ண முடியாது. 50 பண்ணா இந்த டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரு ம். அப்பெண்டிக்ஸ் எப்படி 50 கேல்குலேஷன் சொல்லுங்கன்னு சொன்னா ஓகே. ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் ஏமாற்ற முடியாது, ரைட்டா? ஸோ ஓரளவுக்கு இப்போ நிறைய ஜென்யூன் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் என்கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாலிசி எப்படின்னா, ம். இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அப்ளிகபிள் ஆகுமா சார்? அவங்களோட எல்லா ஹாஸ்பிட்டல்ல கவர் ஆகுதா இல்லையா, ஆ. அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் வந்து நீங்க அவங்க வெப்சைட்ல பார்க்கலாம். ஓ. நாட் நெசசரி எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர் ஆகும். ஓகே. ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுன்னா இப்போ 10 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஹாஸ்பிட்டலும் கிளைம் அனுப்புவாங்க. அந்த ம். கிளைம் வந்து டக்குன்னு வந்துச்சு ஓகே. நான் அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகே இந்த இன்சூரன்ஸ் நாங்க எக்ஸெப்ட் பண்ணுவோம். சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலே பண்ண மாட்டாங்க. சில ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. மற்ற ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு இந்த பர்சன்டேஜ்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சுன்னு சொல்றான், ஆனா இவன் டபுள் சார்ஜ் பண்றான், நான் இவங்க கிட்ட வந்து பேஷண்ட்டை போகக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ அந்த கவரேஜ் லிஸ்ட் வந்து வெப்சைட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் கவர் ஆகணும்னு அவசியம் இல்லை. சில ஹாஸ்பிட்டலே ஃப்ராட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் Tier 2 Tier 3 சிட்டிஸ் இல்லைன்னா கிராமத்துல போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. ஓகே. ஜஸ்ட் கிளைம் பண்றதுக்கு வந்து எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது நான் சொன்னல இன்ஹவுஸ் டாக்டர்ஸே வச்சிருக்காங்க இப்போ. ம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் நடக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிக்குது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ராட் பண்ணிருக்கு, ஸோ அவங்க வந்து டீரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே. முதல்ல என்ன சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நீங்க போய் கிளைம் பண்ணீங்கன்னா கிளைம் வந்து அக்செப்ட் ஆகாது. ஓகே சார், சூப்பர். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு வேலிடான இன்ஃபர்மேஷன் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி. ஓகே சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.